என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, டெல்லியில ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட்ல ஒரு மார்க்கெட்னா இந்த சரோஜினி நகர் மார்க்கெட் தான். வாங்க இந்த மார்க்கெட்ல என்னென்ன பொருட்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்க கிடைக்காத பொருளே இல்லைங்க, கிட்டத்தட்ட இங்க எல்லா பொருளுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பழைய பொருள், புதிய, அதாவது பழைய துணி, புதிய துணி எல்லாமே இருக்கும். இதில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. நம்ம தான் பார்த்து நல்ல தரமான பொருளாக வாங்கணும், இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இந்த இடத்துல வந்து நம்ம பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நம்ம கொண்டு போகிற சாமான் எல்லாமே நம்ம சேஃபாக பத்திரமா, நம்ம பசங்களை கூப்பிட்டு போனாலும் கொஞ்சம் சேஃபாக கூப்பிட்டு போகணுங்க மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு. அப்புறம் நம்ம பேகெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கணுங்க, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. அதனால நம்ம பொருட்களை வந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். வாங்க, எப்பயுமே நாங்கள் இந்த கடையில் தான், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா, அது வந்து கச்சோடிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. ஒரு சைக்கிளை தான் வச்சுருப்பாங்க, இருந்தாலும் அங்கே தரமாக கொடுப்பாங்க சாப்பாடு. அந்த கச்சோடிங்கிறது வந்து நாங்கள் அங்கே தான் எப்பயுமே வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போய் நம்ம ஷாப்பிங் பண்ண போவோம். இப்போ ஊருக்கு போக வேண்டியதாக இருக்குங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் துணி, அப்புறம் தேவைப்படுற சாமான்லாம் வாங்குறதுக்காண்டி வந்தோம். இப்போ ஊருக்கு எதுக்கு போகிறேன்னா அது உங்களுக்கு தெரியும், அது பின்னாடி வர்ற வீடியோவில் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே 200 ரூபா தாங்க, அதெல்லாம் கம்மி தான் இங்கே. ஆனால் பொருள் வந்து தரமாக இருக்குங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கடையில் வாங்குறது ஒரு டைம் ஒரு கடையில் விலை கூடவும் விற்பாங்க, கம்மியாகவும் விற்பாங்க. நம்ம பார்த்து அதுக்கு தக்கன கடையாக தேடி போய் வாங்கிட்டு வரணும். இங்கே பாருங்கள், எல்லா பேக்குமே சூப்பராக இருந்தது. எல்லா பேக்குமே நான் ஒரு 200 ஒரு பேக் பார்த்தேன், அது வந்து ஒரு சின்னதாக இருந்ததா, அதனால் அப்புறம் 300 தான் வாங்கினேன். இந்த பேக் கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெள்ளை கலர் பேக், அது கொஞ்சம் பெருசாக இருந்தது, நல்லா இடம் அதிகமாக இருந்தது. நம்ம ட்ரெயினுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப இதில் வந்து எல்லா பொருட்களுமே கொண்டு போகிற மாதிரி நல்லா தாராளமாக இருந்துச்சு. இந்த பேக்கு 300 இந்த பேக்கு, இருந்தாலும் குவாலிட்டி அதிகமாக நல்லா இருந்தது. அந்த என்ன சொல்கிறது, அந்த லெதர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை தொட்டு பார்க்குறப்பே அந்த ஃபீல் கொடுத்தது நல்லா இருந்தது. அப்புறம் ஒரு பேக் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டாங்க கீழே. என் பையன் பாருங்க அப்புறம் பாருங்க, இங்க வளையல் அழகழகா இருந்தது. நான் வளையல் எதுவும் வாங்கல, சும்மா பார்த்துட்டு இருந்தேன். இங்க துணி வந்து 50 ரூபாயில இருந்து கிடைக்குங்க. ஆனா 50 ரூபா துணியையும் நம்ம பார்த்து வாங்கணும். அதுல புதிய துணியும் இருக்கும், பழசும் இருக்கும், புதுசும் இருக்கும், ரெண்டுமே கலந்து தான் வச்சிருப்பாங்க. நம்ம பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறது தான் இருக்குங்க. இந்த சரோஜினி நகர் மார்க்கெட்ல வந்து நம்ம செலக்ட் பண்றது தான் இருக்கு. ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. 50 ரூபாயில இருந்து 30 ரூபாயில இருந்து துணி ஸ்டார்டிங்க. இங்க இது மாதிரி விலை கம்மியா எங்கேயுமே கிடைக்காது இந்த சரோஜினி நகர் மார்க்கெட். அப்புறம் இன்னும் நிறைய ஃபேமஸான மார்க்கெட்லாம் இங்க டெல்லியில இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த சரோஜினி நகர் மார்க்கெட். என் பையன் பாருங்க இது கேட்டுட்டு இருந்தான், ஒரு டீ-ஷர்ட், அது வாங்கி தரலையா, அதான் ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கான். அவன் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, அது ரொம்ப விலை அதிகமாக சொல்லியிருந்தாங்களா, அதனாலதான் நாங்கள் சரி இருடான்னு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்குதான் முகம் ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக சமாதானம் கொடுத்து அவனை கூப்பிட்டு வந்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்க, பூரா ஜாக்கெட்டாக இருந்தது. இப்போ ஜாக்கெட்லாம் குளிர் சீசன்லாம் போயிடுச்சுங்க, இன்னும் இதெல்லாம் தேவைப்படாது, இன்னும் வெயில் காலம் தானே, அதனால சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து இது மாதிரி இங்கே நிக்கர்னு சொல்லுவாங்க இதுக்கு, அது வெயில் காலத்துலாம் போடுவாங்க ஜென்ஸுங்க, அது வாங்கினார், ஒரு 2 வாங்கினார். அதை வாங்கிட்டு அப்படியே வந்தோம். ஒன்று 150 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க, 2 வாங்கிட்டு 300 வாங்கினாங்க. அப்புறம் இது பாருங்க, இதுக்கு டீ-ஷர்ட் டைப்லேயே ஷர்ட்டுங்க, நல்லா காலர் வச்சு நல்ல துணி வந்து நல்லா சைஸ்ல. அது இது வந்து 200 ரூபாங்க. 2 துணி வாங்கிட்டு வந்தோம். என் தம்பி கேட்டிருந்தான், அதான் வாங்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகழகா இருந்தது. மேலே டிசைனாக அந்த தொங்க விட்டுருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வால் டெக்கரேஷன் பார்க்குறப்பே அழகா இருந்தது. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். இந்த டீ-ஷர்ட் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, விலை அதிகமாக. சரி இன்னொரு டைம் வாங்கி தரேன்னா சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். பாருங்க கூட்டம் பாருங்க, திருவிழா கணக்காக இருக்குங்க. இங்கே எப்போனாலும் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குங்க.
அது திங்கக்கிழமை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்பயுமே கூட்டம் இருக்கும். ஆனா சனி ஞாயிறு அதிகமா இருக்கும் கூட்டம். நாங்க போனது வந்து வெள்ளிக்கிழமைனால கொஞ்சம் ஓரளவு கூட்டம், இதே கூட்டம் தான். ஆனா சனி ஞாயிறு இதை விட அதிகமா இருக்குங்க கூட்டம். ஒரு வழியா அந்த கூட்டத்துக்கு இடையில பூந்து எப்படியோ போயிட்டோம். ட்ரெஸ்ஸுக்கு இங்கே பஞ்சமே இல்லைங்க. அப்படியே துணி தான் அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க. இந்த மார்க்கெட் ஃபுல்லும் அந்த என்ன சொல்கிறது, துணி தான். ஏராளம் துணி. 50 ரூபா ஒரு விலை கம்மிங்க. நீங்கள் டெல்லிக்கு வந்தீங்கன்னா இது மாதிரி வந்து சரோஜினி மார்க்கெட்டில் போய் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணிகிட்டே போங்க. அப்புறம் இந்த கம்மல்லாம் பாருங்கள், வெறும் 30 ரூபா தான். இந்த கம்மல்லாம் பாருங்கண்ணே, ஸ்டார்டிங் ப்ரைஸே 30 ரூபா தான். எந்த கம்மல்னாலும் எடுத்துக்கோங்க, வெறும் 30 ரூபா தான். இந்த வளையம் அழகா இருந்துச்சு. அப்புறம் இங்க பாருங்க, ஒரு மீன் தொட்டி பாருங்க. அந்த கடைக்குள்ள வந்து மீன் தொட்டி பெருசா வச்சிருக்காங்க. அப்படி மீன்லாம் பாருங்க எப்படி மீன் இருக்கு பாருங்க. இது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த கடை. இந்த பொம்மைலாம் பாருங்க எவ்வளவு அழகழகான பொம்மை. அப்படியே சும்மா பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ நீங்களும் பார்த்துக்கலாம்ல இந்த வீடியோ மூலம், அதனால தான் நான் எடுத்தேன் வீடியோவா. என் பொண்ணு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா, அதான் ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க எவ்வளோ. இந்த ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே 200 ரூபா தாங்க. இதே நம்ம ஊர்லனா விலை அதிகமாக தான் இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டு. அப்புறம் இதில் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. இங்கெல்லாம் ஜென்ஸுங்க போடுற இது ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் 100 ரூபா தாங்க. நம்ம துணியாக எடுத்து தைக்க கொடுத்தோன்னு வச்சுக்கோங்கமே, அதே எவ்வளோ விலையாக இருக்கும். துணியாக எடுத்து அதை தைக்க கொடுக்குறதுக்கு தைக்கிற கூலி வேறு. ஆனால் இங்கே தைச்ச துணியாகவே புது துணி தான். நாங்கள் ஒரு 2-3 துணி வாங்கிட்டு வந்தோம், வெறும் 100 ரூபா தான். ஒயிட் கலர் துணி அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்க, சால் வந்து 100 ரூபா. அப்புறம் இந்த டவுசர்லாம் பாருங்கமே, பசங்க போடுவாங்க பார்த்தீங்களா, டிஷர்ட்டு அப்புறம் நிக்கரு, இதெல்லாம் பாருங்கள் வெறும் 100 ரூபா. துணி வந்து இங்கே வந்து குவாலிட்டியாக இருக்குங்க. நம்ம ஒரு டைம் துணி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, எப்படியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்கும். இங்கே வாங்குற துணி எப்பயுமே நல்லா உழைக்கிற துணியாக இருக்குங்க. ஆனால் பார்த்து வாங்கணும். வேடா வரே டாப்ஸ் மட்டும் ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க, வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய், நன்றி.